வணக்கம் அன்பான சிம்ம ராசினியர்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் 15/5/2025 வியாழக்கிழமையில் வைகாசி மாதம் என்பது பிறந்திருக்கின்ற மாதங்களிலே குரு பகவான் சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்றார். அற்புதமான ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது வியாழக்கிழமையிலே பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் 11ஆம் இடத்திலே உங்களுடைய ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சாணத்திலே குழந்தைகளால் உங்களுக்கு ஆதரவுகளும் குழந்தைகள் உங்களுக்கு செய்யக்கூடிய நல்லதொரு நன்மதிப்புகளும் மதிப்பு மரியாதை கௌரவங்கள் அந்தஸ்துகள் சிம்ம ராசி என்பது சிம்மாசனத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்தில் இருந்து இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. தொழிலிலே வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. சிம்ம ராசிக்கு 6 7 கூடையவர் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் இந்த மாதத்தில் 18ஆம் தேதி வரையில் 8ஆம் இடத்திலே சிம்ம ராசிக்கு 3 10 கூடையவர் இருக்க போகின்ற சுக்கிரனும் சனியும் இணைவு பெற்று ராகு பகவான் என்பது இந்த மாதம் வைகாசி 7ஆம் தேதியிலிருந்து 7ஆம் இடத்துக்கு வரப்போகின்றதும் கேது பகவான் ராசியை 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசியில் இருக்கக்கூடியவர் சிம்ம ராசிக்கு வரப்போகின்றதும் புதன் பகவான் வைகாசி 10ஆம் தேதியில் இருந்து அவர் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் 2 கூடிய லாபாதிபதி குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் புத்திக்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் சூரியனுடன் இணைவு பெறுகின்றது என்பது புதாதித்ய யோகத்திலே சூரியனும் புதனும் அமைய பெறுகின்ற 11ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்வை செய்ய போகின்ற அற்புதமான இந்த வைகாசி மாதங்களிலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது வைகாசி 18ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுடைய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு வரப்போகின்ற ஒரு அற்புதமான யோகத்தை முயற்சி சனாதிபதி 10ஆம் இடத்ததிபதி வருகின்ற காரணத்தினாலே நல்லதொரு தொழில்களிலே முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்குகின்றது மட்டுமல்ல சிறு தூர பயணங்களிலேயும் உங்களுடைய வேக விறுவிறுப்புகளிலும் நல்லதொரு மாற்றத்தை இனி வருகின்ற இந்த வைகாசி மாதம் என்பது நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலே குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு முயற்சி சாணத்திலே பரிபூர்ணமாக 11ஆம் இடத்தில் ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மூத்த சகோதரன்களால் நல்லதொரு மாற்றங்களையும் பொருளாதாரத்தில் வருகின்ற வருமானங்களை சொல்லக்கூடிய 11ஆம் இடம் பலமாக அமைய பெற்று மூத்த சகோதரனும் அவர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் நல்ல ஜெயம் பெறுகின்ற ஒரு வீரிய ஸ்தானம் பலம் பெற்று இந்த மாதம் என்பது குரு பகவானுடைய ஆசீர்வாதம் முயற்சி சாணத்திலே இருந்தும் பஞ்சமசானத்திலே இருந்தும் சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்ற பொழுது இங்கே ராகு பகவானால் கெடுபலன் என்பது இல்லாத ஒரு அற்புதத்தை குரு பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்தில் விழுகின்ற பொழுது கண்டிப்பாக ராகு 7ஆம் இடத்தில் வருகின்ற பொழுதும் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பார்ட்னர்கள் கூட்டாளிகளை குறிக்கக்கூடியது, கணவன் மனைவிகளை கூட்டு தொழில்களையும் உறவினர் நண்பர்களை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானம் பலமாக அமைய பெற்று 7ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட அவர் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது தொழில்களிலே வேலைகளிலும் நல்ல மாற்றத்தை இனி வருகின்ற காலத்திலே 8ஆம் இடத்ததிபதி லாபசானத்திலே இருக்கின்ற காரணத்தினால் நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாத ராசி பலன் என்பது கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே சென்று கொண்டிருக்கின்றது. குருவின் அனுக்கிரகமும் பரிபூர்ணமாக இருக்கின்றது. அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் 8ஆம் இடத்திலிருந்து வைகாசி 18ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய 9ஆம் இடத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்று முயற்சி சாணத்தை முயற்சி சாணாதிபதி பார்க்க போகின்றார். லாபாதிபதியாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே சகோதரர்களால் தொழில்களால் வேலைகளிலே நல்ல மாற்றத்தை இந்த வைகாசிகளிலே நீங்கள் அடைகின்றீர்கள். 2ஆம் இடத்ததிபதி பலமாக 11ஆம் இடத்தில் வரப்போகின்றார். ராசிநாதனும் பலமாக 11ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோக பாக்கியங்களை தாங்கி இந்த மாதம் வைகாசி மாதம் என்பது கடந்த மாதங்களை விட இந்த மாதங்கள் சற்று அதிகமான அற்புத யோக பலன்களை நவக்கிரக நாயகர்களின் உதவிகளும் அற்புதமும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதம். கல்யாணம் ஆகாத நேர்களுக்கும் இனி வருகின்ற நாட்களிலே கல்யாணம் நடக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. தொழில்களிலே வேலைகளிலே ஒரு அற்புத உயர்வுகளையும் உன்னதத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. இங்கே சூரியனும் புதனும் உங்களுக்கு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதனும் சூரியனும் யோகத்தை கொடுக்கின்ற அளவுகளிலே 11ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தாய்களால் பொருளாதாரங்களால் நல்ல மாற்றத்திலே சொத்து சுகங்களால் நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த வைகாசி மாதங்களிலே இருக்கின்றது. இந்த 4ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கக்கூடியவர்
வைகாசி 24ஆம் தேதியிலிருந்து ராசியை வந்தடைகின்றார். 4-9 குடையவர் என்று சொல்லக்கூடியவர். இங்கே ஒரே ராசி லக்கணமாக சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர். ராசி இலக்கணத்திற்கும் ஒரே கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இனி வருகின்ற நாட்களிலே இதனால் வரையில் தேவையில்லாத விரய செலவுகள், அலைச்சல்கள், வீண் விரயங்கள், சகோதரர்களால் நண்பர்களால் தடுமாற்றத்தைகளும், தாய்மார்களால் தகப்பன்களால் கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்த சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே வைகாசி மாதத்தில் இருந்து சகல விதமான நல்லதொரு மாற்றத்தை ராசிநாதனும் 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். தனவாக்கு குடும்ப சாணாதிபதி, லாவாதிபதி, மூத்த சகோதரன் பற்றி குறிக்கக்கூடிய சாணாதிபதியும் 11ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை இதனால் வரையில் தடைப்பட்ட சொத்து சுகங்கள், தாய்மார்களின் மருத்துவ செலவுகள் இனி வருகின்ற நாட்களிலே சுகமாக இருக்கப் போகின்ற ஒரு வைகாசி மாதம் பிறந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள் நடத்தாத நேர்கள் நடத்துகின்றதற்கும் 7ஆம் இடத்ததிபதி பலமாக இருக்கின்ற ஒரு அமைப்பு என்பது 8ஆம் இடத்திலே மறைந்து 2ஆம் இடத்திலே பார்க்கின்ற பொழுதும் தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம். இங்கே 8ஆம் இடத்ததிபதி லாபசானத்திலே இருந்து அவர் 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. கடன், நோய், வம்பு வழக்குகளிலே சிக்கிக் கொண்டிருந்த நேர்களுக்கும் இந்த வைகாசி மாதத்தில் இருந்து சகல விதமான நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றார். இந்த தனவாக்கு குடும்ப சாணாதிபதி, குடும்பம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் பேச்சுக்களை குறிக்கக்கூடிய புத்திகாரகன் ஒரே கிரகமாக இருக்கக்கூடியவர் 11ஆம் இடத்திலே சிம்மாதிபதியுடன் சேர்ந்து சூரியனும் புதனும் புதாதித்ய யோகத்திலே 4ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற அற்புதமான இந்த மாற்றம் என்பது பொருளாதாரத்திலே நல்ல மாற்றம். வீடு, வாசல், சொத்து சுகங்கள் அமையாத நேர்களுக்கு அமர்கின்றது. வித்து வாங்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை இந்த 4-9 கூடிய செவ்வாய் பகவான் இதனால் வரையில் 12ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருந்தவர் இந்த மாத கடைசியில் ராசியை வந்தடைகின்ற காரணத்தினால் இதனால் வரையில் பலதரப்பட்ட பொருளாதாரம், தாய் தகப்பன்களால் வம்பு வழக்கு, சண்டை சச்சரவுகளை சந்தித்துக் கொண்டிருந்த நேர்கள் இந்த வைகாசி மாதத்திலிருந்து நல்ல மாற்றங்களை இனி கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது 7ஆம் இடத்தில் பேர்ச்சியாக கூடிய ராகு பகவானால் எந்த ஒரு கசப்புகள் இல்லாத ஒரு அமைப்பு குரு பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்திலே விழுகின்ற பொழுதும் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றது. எடுத்த வேகத்தில் காரியங்கள் சித்தியடைகின்றது. சகோதரர்களால் நல்லதொரு மாற்றத்தையும், சகோதரிகளால் அற்புதமான உயர்களையும், இங்கே 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் பலமாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய நண்பர்களால் நல்லதொரு மூத்த சகோதரர்களாகவும் இளைய சகோதரர்களாகவும் ஆதாயங்களை பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த வைகாசி மாதங்களிலே இருக்கின்ற ஒரு அமைப்பு. பஞ்சமாதிபதி குரு பகவான் லாபசானத்திலே இருக்கின்ற பொழுது குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகளும் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றம். அது மட்டுமல்ல, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு ஆன்மீக ஸ்தலத்தை இது ஒரு நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய ஹோமத்தின் நெருப்பு என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி அதிபதி பார்க்கின்றதும் சுக்கிர பகவான் 9ஆம் இடத்திலே திரிகோணத்திலிருந்து முயற்சி சாணாதிபதி தன்னுடைய சொந்த வீட்டை குரு பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்றது. இளைய சகோதரர்களால் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உயர்வுகளையும், எடுத்த வேகத்தில் காரியங்கள் சித்தியடைகின்றதும் நடக்கின்றதும், பெரியோர்களால் ஆசி கிடைக்கின்றதும், 11ஆம் இடத்திலே தகப்பன்காரகன் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற போது தாய்மார்களால் தகப்பனால் நல்லதொரு யோக பலன்களை இனி வருகின்ற நாட்களிலே வைகாசி மாதம் என்பது சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு, சிம்மம் என்பதே சிம்மாசனத்தைப் போல மின்னக்கூடிய ஒரு நெருப்பு ராசியில் பிறந்த நேயர்களுக்கு அல்லும் பகலும் அயராது உழைக்கக்கூடிய அற்புதமான அந்தஸ்து, மதிப்பு, மரியாதையில் கூடக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இந்த மாதங்களிலே உங்களுக்கு இருக்கின்றது. சகலவிதமான நல்லதொரு பலன்களை நவக்கிரக நாயர்கள் தனவாக்கு குடும்ப சாணாதிபதியும் பலமாகவும், லாபஸ்தானமும் பொருளாதாரத்திலும் நல்ல உயர்வுகள், 7ஆம் இடம் தொழில் வேலைகளிலும் 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் சிம்ம ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருந்து மீண்டும் அவர் 10ஆம் இடத்துக்கு வரப்போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றங்களை சிம்மராசிக்கார நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்பது கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.